கீழே இறங்கு, கீழே இறங்கினாதான் முத்தம் கொடுப்பேன்னு சொன்னது ஒரு அறிவுரை. அதையே அவன் ரீல்ஸா மாத்தி போடுறான். அப்ப இப்படி அவன் ரிஃப்ளெக்ட் ஆகுறான்ல, அவனோட கனெக்ட் ஆகுறான்ல. அப்ப இவன் வந்து இந்த மாதிரி டைலாக் பேசும்போது, இவன் இந்த மாதிரி சீன் வரும்போது படத்துல வந்து சுத்தியல்ல இருந்து, கத்தியில இருந்து, பிளேடுல இருந்து, பெரிய பெரிய ஆயுதங்கள், துப்பாக்கி, பாம்புல இருந்து எல்லாத்தையும் காட்டிட்டேன். வன்முறையை தூண்டிட்டேன். ரத்தம் தெறிக்க தெறிக்க கொலை. அப்ப நான் வந்து வன்முறையை தூண்டுறது மாதிரிலாம் பண்ணிட்டு சட்ட ஒழுங்கு சரியில்லைன்னு வந்து இங்க வந்து கிளிக்கிறது. அதுக்கு நீங்களும் ஒரு காரணம் தான். நீ ஒரு உடந்தை தான். திருத்தணி விவகாரத்துல அந்த பையன் தாக்கப்பட்டதுக்கு நடிகர்கள்ல எல்லா நடிகர்களுக்கும் உடந்தை இருக்கு. முக்கியமா வன்முறை கதாபாத்திரங்கள் நடிச்ச எல்லா நடிகர்களுக்குமே ஒரு பங்கு இருக்கு. குறிப்பா விஜய்க்கும் பங்கு இருக்கு. நீங்க வந்து ஒருத்தர் கத்தி, ஒரு இன்ஸ்பெக்டருக்கு எதுக்கு கத்தி, ஒரு போலீஸ் ஆபீசருக்கு எது கத்தி, நீங்க டிஜிபியாவே இருந்து போங்க, எதுக்கு கத்தி கையில? எந்த போலீஸ் ஆபீசராவது ஒரு பெரிய வால் வச்சுட்டு போவாரா, ரவுண்ட்ஸ் போவாரா? ஒரு காமன் சென்ஸ் வேண்டாம்? முதல்ல துப்பாக்கிய போலீஸ்காரங்க எடுக்கக்கூடாது கையில. அப்படியே எடுத்தாலும் அதுக்கு சுடுறதுக்குன்னு ஒரு புரோட்டோகால் இருக்கு. அது எங்க சுடணும்னு இருக்கு. என்கவுண்டர் பண்ணணும்னா அதுக்கு தனியா ஒரு பெர்மிஷன், அது இது நிறைய இருக்கு. ஒரு நினைச்சு சுடுறாரு, நினைச்சு பெரிய பெரிய ஆயுதத்தை எடுக்கிறாரு. இப்படி எல்லாம் வன்முறை காட்சியை காமிச்சிட்டு நான் ரெக்கார்டுலயே சம்பவம் பண்ணதுலயே ரெக்கார்டு வச்சிருக்கேன் அப்படின்னா, அதெல்லாம் இவனுக்கும் தோணும். சாதாரண பையனுக்கும் தோணும். நாமளும் பண்ணலாம்டா, நானும் ஒரு அடுத்த விஜய்டான்னு வருவான். அப்படிதான் வருவான். அப்ப நீங்க இந்த மாதிரிலாம் பண்றதெல்லாம் நிறுத்திடணும். அட்லீஸ்ட் நிறுத்தலைன்னா இனிமே படத்துல நடிக்காதீங்கன்னு ஒரு வார்த்தையோ சொல்லணும்.